கட்டது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. இன்றைக்கி ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. 2 சுவிட்சு 2 சாக்கெட் ப்ளக் பாயிண்ட் அடிச்சு தரேன்னு சொல்லியிருந்தாரு. அவங்க வீட்டுக்கு போய் பார்த்துருந்தேன். அது வந்து பெட்ரூமு. அந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா, கதவுல உள்ள நுழையிற இடத்துலயே சுவிட்ச் பாக்ஸ் இருக்குது. லைட்டிங் சுவிட்ச் பாக்ஸு. அந்த பாக்ஸ் தான் அந்த ரூமுக்கு தேவையான லைட்டு, ஃபேன் எல்லாத்துக்குமே சுவிட்ச் பாக்ஸ் அங்கே தான் இருக்குது. அந்த பாக்ஸ் மெயின் பார்த்தீங்கன்னா, டிபிலேருந்து 2.5 ஒயர் போட்டு எடுத்துன்னு வந்திருக்காங்க. அந்த பாக்ஸில் யூஸ் ஆகிற பொருள் பார்த்தீங்கன்னா, ஒரு நைட் லேம்பு, ஒரு டியூப் லைட்டு, ஒரு ஃபேன் 3 தான் யூஸ் ஆகுது. அதனால் அந்த பாக்ஸ்லேருந்து 2.5 2 ஒரு 1 ஸ்கொயர் ஒயர் 3 ஒயர் போட்டு இந்த ப்ளக் பாயிண்ட் கேட்ட இடத்துக்கு போட்டேன். ஒயர் எடுத்து வலிச்சிட்டேன். ஒரு ஃபேஸு, நியூட்ரலு, எர்த்து. முதல்ல இருந்த பைப்லேயே ஸ்ப்ரிங்கை தள்ளி அந்த ஒயர்லாம் வலிச்சிட்டேன். இந்த சாக்கெட்டுக்கான பாக்ஸில் சுவிட்ச் சாக்கெட்லாம் போட்டு அந்த பாக்ஸை வேலை முடிச்சு கொடுத்துட்டு, உங்கள் சார்ஜர் போட்டு செக் பண்ணிக்கோங்க சார் கரெக்டாக இருக்கானே, ப்ளக் பாயிண்ட் ஒர்க் வந்து செக் பண்ணிக்கோங்க சார்னு சொல்லியிருந்தேன். கஸ்டமர் செக் பண்ணார். அடுத்து அந்த கஸ்டமர் சொன்னது பார்த்தீங்கன்னா, பக்கத்து வீட்டில் டியூப்லைட் மாட்டுறதுக்கு ஒரு எலக்ட்ரிஷியன் வந்திருந்தார். அவரை கூப்பிட்டு இந்த மாதிரி ப்ளக் பாயிண்ட் அடிக்கணும்னு காமிச்சிருந்தேன். அவர் சொன்னது பார்த்தீங்கன்னா, 2 சுவிட்ச் 2 சாக்கெட்டான பாக்ஸை நீங்கள் அடிச்சுட்டு ஒயர்லாம் எதுவும் வலிக்க வேணாம் சார். ஃபேனில் இருக்க ஒயர் அது பாக்ஸில் இறக்கிட்டு பாக்ஸ்லேருந்து ஒரு ஒயர் போட்டு ஃபேன் வர மாதிரி பண்ணிடலாம். இந்த ப்ளக் பாயிண்ட்லேயே ஃபேன் சுவிட்ச் வந்துடும். ஒயர் எதுவும் வலிக்க வேணாம். அப்படியே ஆல்ட்ரு பண்ணலாம், சிம்பிளாக முடிஞ்சிடும்னு சொல்லியிருந்தார். ஆனால் இந்த ஃபேன் சுவிட்ச் வந்து முதல்ல வந்து அந்த சுவிட்ச் போர்டில் இருக்குது. இப்போ வந்து இந்த வைக்கிற ப்ளக் பாயிண்டில் வரும்னு சொல்லியிருந்தார். சரி சொல்கிறாங்கன்ட்டு அமுச்சிட்டேன். என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் உங்கள் நம்பர் கொடுத்தாரு. இவரை கூப்பிட்டு வேலை பாருங்க நல்லா செய்வார் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதனால தான் உங்களை கூப்பிட்டு நான் இந்த வேலையை செஞ்சேன். அவர் ஒயர்லாம் அதிகமாக வேணால் அப்படியே சிம்பிளாக செஞ்சிடலான்னு சொன்னார். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் வந்து ஒயர் வலிச்சு இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்க, ஒயர் போட்டிருக்கீங்க. இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டார் அந்த கஸ்டமரு. அதாவது என்ன வித்தியாசம்னா, நான் போட்ட மாதிரி தான் அந்த பைப் செட் பண்ணியிருப்பாங்க. 3 வே ஜங்ஷன் பாக்ஸ் போட்டிருப்பாங்க. அந்த ஃபேனுக்கு வரக்கூடிய 2 ஒயர் ஃபேஸ் நியூட்ரல் இருக்கும். 2மே 1 ஸ்கொயர் ஒயரு. ஃபேனுக்காக அந்த 2 ஒயர் போட்டிருப்பாங்க. அந்த ஒயரை நேராக எடுத்து இந்த பாக்ஸில் இறக்கிடுவாங்க. இதுலேருந்து அந்த ஃபேனுக்கு தேவையான ஒயரை போட்டுருவாங்க. அந்த ஃபேனுக்கு சுவிட்ச் இந்த ப்ளக் பாயிண்ட்லேயே வச்சுருவாங்க. பாக்ஸ்லேருந்து ஒயர் வலிக்க வேண்டியதில்லை. ஏன்னா ஃபேனுக்கு ஒயர் வந்து அந்த பாக்ஸில் தான் வருது. அந்த ஒயர் அதில் ஃபேஸில் கொடுத்துட்டாங்கன்னா லைன் டேரெக்டாக இங்கே வந்துடும். ஆனால் இந்த பாக்ஸுக்கு எர்த் இருக்காது. 2வது பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து ஃபேன் சுவிட்ச் இனிமேல் இங்கேருந்து தான் போடணும். இந்த ப்ளக் பாயிண்ட்லேருந்து தான் போடணும் சுவிட்சு. இப்போ நான் 320 ஒயர் தனியாக போட்டு வந்து இந்த பாக்ஸ் இறக்கியிருக்கேன். ஃப்யூச்சரில் இந்த ப்ளக் பாயிண்டில் வேறு எதுவும் நீங்கள் பவராக பொருள் யூஸ் பண்ணுறீங்கன்னும் போது அப்படியே யூஸ் பண்ணலாம். நீங்கள் அந்த மாதிரி 1 ஸ்கொயர் ஒயர் உள்ளே இறக்கி அந்த பாக்ஸ் அடிச்சிருந்தீங்கன்னா, நாளைக்கு எதுவும் இந்த ப்ளக் பாயிண்டில் பவராக பொருள் யூஸ் பண்ணணும் போது திரும்பி ஒயர்லாம் நீங்கள் மாற்றி ஆகணும். 2வது இந்த பாக்ஸில் எர்த் இருக்காது. ஏன்னா ஃபேன் ஒயர் தான் கீழே இறக்கியிருப்பாங்க, எர்த் இருக்காதாங்க. இந்த மாதிரி தான் சார் செய்வாங்க. அது சரியான வேலை இல்லை சார் அப்படின்னு இந்த கஸ்டமர் சொல்லியிருந்தேன். அதான்ப்பா நீ வேலை செய்கிறத நான் பார்த்துட்டே இருந்தேன். அவர் சின்ன வேலைன்னு சொன்னார். நீ என்னன்னா அந்த பாக்ஸில் ஒயர்லாம் போட்டு வலிச்சிருக்க அப்படின்னு அந்த கஸ்டமர் சொன்னார். இந்த வேலைக்கும் அந்த வேலைக்கும் எந்த சார் வித்தியாசன்றதை அந்த கஸ்டமருக்கு எடுத்து சொல்லிட்டேன். உங்கள் வீட்லேயும் ஏதோ ப்ளக் பாயிண்ட் அடிக்கணும் போது தனியாக ஒயர் போட்டு வந்து அடிங்க ப்ளக் பாயிண்ட்டுக்கு. வீட்டிலேருந்து ஃபேன்லேருந்து நைட் லேம்ப்லேருந்து ஒயரை இறக்கி ப்ளக் பாயிண்ட் அடிக்காதீங்க. இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நிறைய விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.